Good morning students. Today we are going to see about dual simplex method. Algorithm for dual simplex method. The step 1 is convert the given problem into maximization if it is minimization. Next step 2, convert the greater than or equal to type constraints if any to less than or equal to type constraints by multiplying both sides of such constraints by -1. Step 3, introduce slack variable and obtain a initial basic feasible solution. Next one is step 4, test the nature of Zj minus Ej in the initial simplex table. ஸ்டெப் 4ல் வந்து எத்தனை கேஸ் இருக்குது அப்படின்னா 3 கேசஸ். சரியா? ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து இஃப் ஆல் இசட்ஜே மைனஸ் ஜிஜே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 தென் xbi and xbi greater than or equal to 0 for all I comma j, then the current solution is an optimum feasible solution. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணால் அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதர்வைஸ் என்ன பண்ணணும், இது வந்து கேஸ் 1. சரியா? கேஸ் 2 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இஃப் ஆல் இசட்ஜே மைனஸ் இஜே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னா if at least one basic variable xbi less than or equal to 0 then go to step 5. step 5க்கு நம்ம போகணும். ஓகேவா? கேஸ் 1ல் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த கேஸ் 2 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், ஸ்டெப் 5க்கு போயிடணும். நெக்ஸ்ட் கேஸ் 3 வந்து இஃப் அட்லீஸ்ட் ஒன் இசட்ஜே மைனஸ் ஜிஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 தென் திஸ் மெத்தட் cannot be applied. அப்போ என்ன பண்ணலாம், ஏதாச்சும் அட்லீஸ்ட் ஒன்னோட வேல்யூ வந்து இசட்ஜே மைனஸ் இஜேயோட வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0னா நம்ம என்ன பண்ணிடலாமா, இந்த மெத்தட் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஸோ அப்போ ஸ்டாப் பண்ணிடணும். ஓகேவா? இதுதான் நம்மளோட 3 கண்டிஷன்ஸு. இதை மட்டும் இசட்ஜே மைனஸ் சிஜே வேல்யூவை பார்த்துக்கணும், அண்ட் எக்ஸ்பிஐயோட வேல்யூவையும் பார்க்கணும். சரியா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஸ்டெப் 5, தி ஃபாலோயிங் கேசஸ் ஆர் டு பி அக்கர்ஸ். கேஸ் 1 அதுலேயும் வந்து எத்தனை கேசஸ் இருக்குது, 3 கேசஸ் இருக்குது. அப்போது கேஸ் 1 பாரு, லீவிங் வேரியபிள்ஸ். லீவிங் வேரியபிள்ஸ் ஆல்ரெடி உனக்கு தெரியும். செலக்ட் த மோஸ்ட் நெகட்டிவ் ஆஃப் xbi அண்ட் கரஸ்பாண்டிங் பேசிஸ் வெக்டர் லீவ்ஸ் த பேசிஸ் அண்ட் இட் பி xbk அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட் நெகட்டிவ் எதுன்னு பார்த்துட்டு அதை வந்து என்ன பண்ணுவோம், அது லீவிங் வேரியபிளாக இருக்கும். என்டரிங் வேரியபிள் எப்படி இருக்கும், இஃப் all then there is no feasible solution and stop. நம்ம என்ன பண்ணோம், ஸ்டாப் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து கேஸ் 3, if at least one akj less than or equal to 0 விடவும் குறைவாக இருந்துச்சுன்னா then compute the replacement ratio. அதை வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவேன், இசட்ஜே மைனஸ் இஜே டிவைடட் பை ஏகேஜே கண்டுபிடிக்கணும். ஏகேஜே வேல்யூ என்னவாக இருக்கணும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஜேயோட வேல்யூ 1 to n இருக்கணும். சூஸ் த மேக்ஸிமம் ஆஃப் தீஸ் ரேஷியோவில் மேக்ஸிமம் எடுக்கணும். let it be xr, then xr is the entering variable இருக்கும். ஓகேவா? இவ்வளவும் கொடுத்துருக்காங்க கேஸ் 3ல். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் 6, from the new iteration table and repeat the procedure until either an optimal feasible solution is reached or there is an indication of a non-existence of a feasible solution. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோன்னா இவ்வளவும் நீ வந்து படிச்சுக்கோ. இதெல்லாம் ஃபஸ்ட்டு பாரு, ஸ்டெப் 1ல் என்ன கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமைசேஷனாக இருந்துச்சு. if it is minimization problem நம்ம என்ன செய்யணும், convert it into maximization. அப்போ உன்னோட ப்ராப்ளம் எப்படி தான் இருக்கணும், மேக்ஸிமைசேஷனில் தான் இருக்கணும். கன்ஸ்ட்ரெயின்ஸை வந்து அப்போ நீ என்ன செய்யணும், -1ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸ்லாக் வேரியபிள்ஸ் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து இசட்ஜே மைனஸ் இஜே வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாப் பண்ணணுமா இல்லை நெக்ஸ்ட்டு போகணுமான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு போகிறப்ப வந்து என்டரிங் வேரியபிளும் லீவிங் வேரியபிளை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து
எப்போ வந்து நியூ ஐட்ரேஷன் டேபிளில் எப்படி கண்டுபிடிக்கணும் அவ்வளவும் கொடுத்துருக்கு. சரியா? ஸோ இனி நம்ம ப்ராப்ளத்தை பார்த்துடலாம். ஆல்ரெடி நீ வந்து உனக்கு வந்து சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் தெரிஞ்சிச்சன்னா டியூவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ இப்போ உனக்கு ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் செக்ஷனில் வந்து ஒரு ப்ரைமல் ப்ராப்ளம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை வந்து எப்படி டியூவலாக உனக்கு மாற்றணும் அப்படின்னு உனக்கு தெரியும். சரியா? ஸோ அதை மாதிரி மாற்றிட்டு நம்ம பண்ணணும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உன்னோட ப்ராப்ளத்தை பாரு. சால்வ் த ஃபாலோயிங் எல்பிபி பை டியூவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். டியூவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் நீ பண்ண போகிற. ஸோ அப்போ உனக்கு என்ன அப்படின்னா மினிமைஸ் இசட் ஈக்குவல் டு ஸ்டேட்மெண்ட்டை பாரு, மினிமைசேஷனில் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி 2 கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்துருக்காங்க. கன்ஸ்ட்ரெயின்ஸை நீ ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது, இந்த இதில் ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் நீ செக் பண்ண வேண்டியது இது மினிமைசேஷனாக இருக்கா, அப்போது உன்னோட கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். இல்லைன்னா நீ அதுக்கேற்ற மாதிரி மாற்றணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்தில் பாரு, இது மினிமைசேஷன் ப்ராப்ளம். ஸோ அப்போ நீ இதை எப்படி மாற்றணும்? மேக்ஸிமைசேஷனாக மாற்றணும். மேக்ஸிமைசேஷனாக மாற்றணும் அப்படின்னா நீ என்ன செய்யணும்? மினிமைஸ் இசட் ஈக்குவல் டு மைனஸ் மேக்ஸிமம் ஆஃப் மைனஸ் இசட்னு எழுதணும். அப்புறம் இசட் ஸ்டார் ஈக்குவல் மைனஸ் இசட்டை நீ என்னென்னு எடுத்துக்கிற? இசட் ஸ்டார்னு எடுத்துக்கிற. அப்போ உனக்கு என்ன வரும்? மைனஸ் மேக்ஸிமம் ஆஃப் இசட் ஸ்டார் கொடுக்கலாம். ஓகேவா? தேர்ஃபோர் மேக்ஸிமம் இசட் ஸ்டார் ஈக்குவல் டு, இப்போ உன்னோட கன்ஸ்ட்ரெயின்ஸ் எப்படி இருக்குது? மினிமைஸ் இசட் ஈக்குவல் டு 60x1. அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை பாரு. மினிமைஸ் இசட் ஈக்குவல் டு 60x1 + 80x2ன்னு கொஸ்டினில் இருக்குது. ஸோ அப்போ இங்கே மைனஸ் கொடுக்குறதுனால எல்லா டேர்ம்ஸும் என்ன பண்ண மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ மைனஸ் 60x1 minus 80x2. ஓகேவா? சின்ஸ் த கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் கிரேட்டர் than or equal to டைப் ஃபார் கொஸ்டினில் பாரு எல்லாமே கிரேட்டர் than or equal to இருக்குது 2 கன்ஸ்ட்ரெயின்டும். அப்போ நம்ம இதை எப்படி மாற்றணும்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக மாற்றணும். சரியா? அப்போ இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக மாற்ற போகிறோம். மாற்றணும் அப்படின்னா என்ன செய்யணும்? எல்லா டேர்ம்ஸையும் மைனஸால் என்ன பண்ணுவேன்? மல்டிப்ளை பண்ணுவேன். ஸோ அப்போ இது மல்டிப்ளை பண்ணப்போ உனக்கு 2 கன்ஸ்ட்ரெயின்ஸும் வந்துச்சு. கிரேட்டர் than or equal to இப்போ என்னவா மாறி இருக்குது? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக மாறி இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 2 ஸ்லாக் வேரியபிள்ஸ் ஆட் பண்ண போகிறேன். அந்த ஸ்லாக் வேரியபிள்ஸ் ஒன்று S1 இன்னொன்று S2. ஓகேவா? ஸோ அப்போ உனக்கு வந்து S1 வந்து கிரேட்டர் than or equal to 0 அண்ட் S2 வந்து கிரேட்டர் than or equal to 0. இந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ். அப்போ ஃபஸ்ட் கன்ஸ்ட்ரெயினில் S1 ஆட் பண்ணணும். செகண்ட் கன்ஸ்ட்ரெயினில் வந்து என்ன ஆட் பண்ணணும்? S2 ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ இப்படி ஆட் பண்ணுறப்போ உனக்கு என்ன கிடைக்கும் பாரு. உன்னோட கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து இப்போ இதில் வந்து இதை ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே அதே மாதிரி என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ப்ளஸ் S1 இதில் ஆட் பண்ணாமல் போட்டிருக்கு, நீ ஆட் பண்ணிக்கோ. சரியா? சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ஸு இதில் ப்ளஸ் போட்டு உன்னோட கன்ஸ்ட்ரெயின்ட்டை ஆட் பண்ணிக்கோ. இங்கேயும் ப்ளஸ் போட்டு கன்ஸ்ட்ரெயின்ட்டை ஆட் பண்ணிக்கோ. ப்ளஸ் S1 செகண்ட் கன்ஸ்ட்ரெயினில் S2, இதில் S1 இதில் S2. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து S1 ஈக்குவல் டு வந்து உனக்கு என்ன? -900. S2 ஈக்குவல் டு -1200. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதில் வந்து ஆட் பண்ண மாட்டோம், அப்படி தானே? மேலே மட்டும்தான் ஆட் பண்ணும். இங்கே ஆட் பண்ணுவோம். ஒரு நிமிஷம், இங்கே ஆட் பண்ணணும். S1 நமக்கு ஆல்ரெடி சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் ஆட் பண்ணுவோம்ல. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து லெட்டஸ் கன்வெர்ட் த கன்ஸ்ட்ரெயின்ட் இன்ட்டு மேட்ரிக்ஸ் ஃபார்ம். மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதணும். மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதுகிறப்போ உனக்கு என்ன இருக்கும்? அப்போது -20, இங்கே -30, அப்புறம் 10. ஏன்னா உனக்கு S1 வந்து ஃபஸ்ட்டு இதில் இருக்குது, அப்போ 1. S2 வந்து ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயினில் இல்லை, அப்போ 0. அப்புறம் வந்து செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்டு -40, -30. அப்போ கீழே செகண்ட் ஒன்றில் S1 இல்லை, அப்போ 0. S2 மட்டும் இருக்குது, ஸோ 1. அப்புறம் இந்த மாதிரி வரும். அடுத்தது இந்த பக்கம் இருக்கிறது அப்படி எழுதிக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஆல்ரெடி நீ வந்து டேபிள் எப்படி போடுவியோ அதே மாதிரி போடணும். ஓகேவா? டேபிள்ஸ் வந்து நம்ம எப்படி போடுவோமோ அதே மாதிரி இங்கே போடணும். ஸோ வந்து இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா சிபி வந்து காஸ்ட் மேட்ரிக்ஸ் எது? ஃபஸ்ட்டு 0,0. நெக்ஸ்ட் வந்து -20 S1 S2 0,0. இதில் சிபி வேல்யூ நமக்கு கொடுக்கல. சிஜே வேல்யூ உனக்கு தெரியும்ல, சிஜே வேல்யூவும் கொடுக்கலையோ? ஒரு நிமிஷமா.
இப்போ பாரு, நமக்கு ப்ரீவியஸாக வந்து சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் நம்ம பண்ணுறப்போ மேலே பேசிஸ் கொடுப்போம். சரி, அந்த காலம் இதில் போடலை, நீயே போட்டுக்கோ. பேசிஸ் கொடுக்குறப்போ மேலே வந்து சிஜே வேல்யூ நம்ம எழுதுவோம். சரியா, சிஜே வேல்யூ வந்து உனக்கு என்ன வரும்னா -60 -80. அப்போ நீ வந்து இதில் ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போடுற நேரம் இதுக்கு மேலே போட்டுக்கோ. சரியா, x1 x2 s1 s2 எழுதுவே, அதுக்கு மேலே சிஜே வேல்யூஸ் எழுதிக்கோ. சிஜே வேல்யூஸ் -60 -80 0 0. சரியா, அப்புறம் இங்கே சிபி வேல்யூஸ் வந்து என்ன கொடுக்கணும்னா 0 0 கொடுக்கணும். ஓகேவா, அப்புறம் உனக்கு பியோட வேல்யூ வந்து s1 s2, இந்த பி வேல்யூ s1 s2. அப்புறம் xbயோட வேல்யூ என்னது -9 இந்த வேல்யூ. சரியா, -900 -1200 இந்த வேல்யூஸ் உன்னோட xb வேல்யூஸ். அப்புறம் x1 x2 ஆல்ரெடி அங்கே இருக்குது, அதே இதுதான் அப்படியே வரும். இதெல்லாம் -20 -30 1 0, அப்புறம் -40 -30 0 1. சரியா, இது வந்து நம்மளோட மேட்ரிக்ஸில் இருக்கிற இவ்வளோ வேல்யூஸும். சரியா, இதில் இல்லாதது என்ன கொடுக்கலைன்னா சிஜே வேல்யூவும் சிபி வேல்யூவும் இல்லை. அது நீ அந்த காலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டு அதில் எழுதிக்கும். சரியாம்மா, சரி. நெக்ஸ்ட் வந்து இசட்ஜே வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்புறம் இசட்ஜே இதில் வந்து தனியாக திரும்ப போட்டுக்கோ. இது இசட்ஜேன்னா எப்படி கண்டுபிடிப்பேன்? இசட்ஜே ஈக்குவல் டு ஃபஸ்ட் ஒனில் 0. உனக்கு தெரியும் இசட்ஜே வேல்யூ கண்டுபிடிக்கிறப்போ இங்கே ஆல்ரெடி 0 0 இருக்குமா, இதால் இங்கே மல்டிப்ளை பண்ணுவேன், இதால் இதை மல்டிப்ளை பண்ணுவேன், ரெண்டையும் ஆட் பண்ணுவேன். சரி, அப்போ நமக்கு 0 தான் வரும். இசட்ஜே வேல்யூ வந்து இங்கே 0 0 0 0, ஏன்னா இங்கே வந்து ரெண்டுமே 0வாக இருக்கிறதுனால. சரியா, அப்புறம் இசட்ஜே மைனஸ் சிஜேனா இசட்ஜேயோட வேல்யூ வந்து உனக்கு 0வாக இருக்குது, சிஜேயோட வேல்யூ மேலே இருக்கும், மேலே வந்து சிஜேக்கு -60 இருக்கும். அப்போ என்ன ஆகிடும், அது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், அதுதான் +60. அப்புறம் 80, இந்த வேல்யூ 0 0 0. சரியா, ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ரேஷியோ வந்து இந்த டேர்ம்ஸ் எவ்வளோ கிடச்சிரும். அதுக்கப்புறம் வந்து இசட்ஜே மைனஸ் சிஜேயை நீ வந்து கம்பேர் பண்ணிக்கணும். சரியா, இசட்ஜே மைனஸ் சிஜேயில் வந்து நீ கீழே ரேஷியோ கண்டுபிடிச்ச அப்படின்னா என்ன வரும், ரேஷியோ கண்டுபிடிக்கணும். -60 / 40 எதை வச்சு இது இந்த வருது பாரு, மைனஸ். இதை வந்து இங்கே எழுதிக்கலாம், அதர்வைஸ் கீழே எழுதணும்னா கீழே எழுதிக்கலாம். சரியா, ஸோ உனக்கு என்ன வரும்னா -60 / 40. அப்போ வந்து என்ன வருது, 1.5 வருது. அதே மாதிரி 80 / 30 கொடுத்தேன்னா உனக்கு என்ன வருது, ரேஷியோ 2.6 வருது. சரியா, ஸோ இப்போ இந்த இதை பொறுத்து நீ என்டரிங் வேரியபிளும் லீவிங் வேரியபிளும் கொடுத்துக்கலாம். உனக்கு இதில் வேல்யூ பார்க்குறப்போ உனக்கு எது இருக்குது, இங்கே வந்து 1.5 தான் உனக்கு என்னவாக இருக்குது, ஸ்மாலஸ்ட் வேல்யூவாக இருக்குது ரேஷியோவில். அதே மாதிரி இங்கே வந்து 60 வந்து பிக்கர் வேல்யூவாக இருக்குது. சரியா, ஸோ அப்போ 60 வந்து பிக்கர் வேல்யூவாக இருக்கிறதுனால இதையும் பண்ணுற நேரம் உனக்கு என்ன வரும், மேக்ஸிமம் வேல்யூ பார்க்கணும். சரியாம்மா, இங்கே வந்து 2.6 தான் மேக்ஸிமம் வேல்யூ. இங்கே வந்து மினிமம் வேல்யூ பார்க்கக்கூடாது, மேக்ஸிமம் வேல்யூ பார்க்குறோம். அப்போ 2.6 வந்து மேக்ஸிமம் வேல்யூ, 60 வந்து இங்கே பெரிய வேல்யூ. ஸோ அப்போ இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உன்னோட பைவட் எலமெண்ட்டு -40. சரியா, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா என்டரிங் வேரியபிள் எதுன்னு பார்க்கணும், லீவிங் வேரியபிள் எதுன்னு பார்க்கணும். அப்போ என்டரிங் வேரியபிளும் லீவிங் வேரியபிளும் பார்த்துட்டு இப்போ உனக்கு S2 வெளியே போயிடும். சரியா, எது வரும், அதுக்கு பதிலாக x1 உள்ளாடி வந்துடும். அப்போ என்ன, இது S1 இது x1. திரும்ப அதே மாதிரி உன்னோட பைவட்டல் எலமெண்ட்டு நீ எதா மாற்றணும், பைவோட்டல் எலமெண்ட்டை வந்து உனக்கு 1ஆ மாற்றணும், மற்ற எலமெண்ட்ஸை எதா மாற்றணும், 0வாக மாற்றணும். சரியா, ஸோ இப்போ உன்னோட பைவட்டல் எலமெண்ட் எது, இது வந்து 1. சரியாம்மா, இது -1 கிடையாது, இது +1. சரி, நெக்ஸ்ட் வந்து இது +1 மேலே 0வாக மாற்றணும். மாற்றிட்டு அதே மாதிரி 1ஆ மாற்றணுன்னா என்ன செய்வேன், அந்த ரோ ஃபுல்லும் என்ன பண்ணுவேன், -40ஆல் டிவைட் பண்ணிட்டா போதும். சரியா, -40ஆல் டிவைட் பண்ணிட்டா அப்படின்னா உனக்கு இந்த ரோ ஃபுல்லும் கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு 0வாக மாற்றணும். 0வாக மாற்றுறப்ப நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், இந்த ரோவை யூஸ் பண்ணக்கூடாது, ரோ 1 மைனஸ் இந்த இதை தான் யூஸ் பண்ணிக்கணும். சரியா, கீழே இருக்கிற நமக்கு இந்த ரோவை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உனக்கு இதை 0வாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்னு உடனே தெரியும்.
ஸோ ஜீரோவாக மாற்றணும் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது -20 இருக்குது. அது ஜீரோவாக மாற்றுறதுக்கு -20 மைனஸ் இந்த இதை எடுத்துக்கணும். சரி, அப்போ இந்த டேர்மை வந்து என்ன செய்யணும் 20ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். பண்ணிட்டோம் அப்படின்னா இது என்ன ஆகிடும், இது 0 ஆகிடும். சரியா, -20 + 20 வரணும், அப்போ தான் இது 0 ஆகும். சரியா, அப்போ அதுக்கு என்ன செய்யணும், இந்த ஈக்குவேஷனை என்ன பண்ணுறோம் 20ஆல் பண்ண நேரம் என்ன ஆகிடும், இது வந்து 0 ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி இந்த இவ்வளவும் கண்டுபிடிச்சிக்கிறோம். அப்புறம் இங்கே வந்து பைவட்டல் எலமெண்ட் கண்டுபிடிக்கணும். எது மேக்ஸிமம் என்ன வேல்யூன்னு பார்க்குறோம். ஸோ அப்போ என்ன வருது, உனக்கு மேக்ஸிமம் வேல்யூ இங்கே 35 வருது, இங்கே -2.1 வருது. சரியா, மேக்ஸிமம். ஸோ அடுத்தது என்ன பண்ணுற, அப்போ நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு போகிற. நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு இதே மாதிரி போகிறப்போ எது என்டரிங் வேரியபிள் எது லீவிங் வேரியபிள்னு பார்க்கணும். என்டரிங் வேரியபிளும் லீவிங் வேரியபிளும் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அந்த இதில் x2ம் x1ம் இருக்குது. ஸோ இதில் வந்து செக் பண்ணிக்கோ. சரியா, செக் பண்ணி ZJ - CJயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ரேஷியோ கண்டுபிடிக்கிறப்ப வந்து உனக்கு அங்கேயே சொல்லியிருக்கிறாங்க எது இங்கே என்ன எப்போ ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. உன்னோட இதை பாரு, கேஸ் 1 அண்ட் கேஸ் 2 ZJ - CJ வேல்யூ வந்து ≥ 0 அப்படி இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணிக்கலாம், அதாவது XBIயோட வேல்யூவும் என்னவாக இருக்கணும் ≥ 0வாக இருந்தால் ஸ்டாப் பண்ணிக்கணும். அதே மாதிரி ZJ - CJயோட வேல்யூ ≥ 0னா ஸ்டெப் 5க்கு போகணும். ZJ - CJயோட அட்லீஸ்ட் ZJ - CJ <= 0, 0வை விடவும் சின்னதாக இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ண, இந்த மெத்தட் அப்ளை பண்ண முடியாதுன்னு கொடுத்துருக்குறோம். சரியா, ஸோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணணும், இங்கே வந்து செக் பண்ணிக்கோ. ZJ - CJயோட வேல்யூ நீ செக் பண்ணிவிட்டு ஒன்றால் அடுத்த ஐட்ரேஷனுக்கு அப்போ போக முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ மேக்ஸிமைஸ் Z* உன்னோட வேல்யூ எது, இந்த வேல்யூ. சரியா, மைனஸ் இந்த வேல்யூவை எடுத்துக்கோ. மேக்ஸிமைஸ் Z* -2500. சரியா, அப்போ இதுக்கு வந்து உனக்கு ஆல்ரெடி கொஸ்டினில் வந்து இது மினிமைசேஷன் ப்ராப்ளம். ஸோ அப்போ உனக்கு மேக்ஸிமைசேஷனில் தான் நீ வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கிற. ஸோ அப்போ மினிமைஸ் Z அப்போ என்ன வரும், -Z* வரும். சரியா, -Z. ஸோ அப்போ என்ன வரும், இது வந்து இந்த வேல்யூ கொடுத்துக்கிறோம், -2500. அப்போ மினிமைஸ் Z = 2500. உன்னோட x1 x2 வேல்யூ எடுத்து எழுதிக்கோ. x1ஓட வேல்யூ இங்கே x1 இருக்கா, x1ஓட வேல்யூ இது 15, இங்கே x2 இருக்கா, x2ஓட வேல்யூ 20. சரியா, இதை வந்து எடுத்து எழுதிக்கோ. இதுதான் உன்னோட ஃபைனல் ஆன்சர். ஓகேவா, ஸோ இதே மாதிரி நீ என்ன பண்ணிக்கலாம்னா ப்ராப்ளம் நம்பர் 2 பாரு. Use dual simplex method, maximize Z = -3x1 - x2 subject to the constraints x1 + x2 ≥ 1, x1 plus 3x2 ≥ 2 and x1, x2 ≥ 0. ஸோ இந்த ப்ராப்ளத்தை பாரு, இது வந்து மேக்ஸிமைசேஷன்லேயே உனக்கு இருக்குது. சரி, அப்போ நீ வந்து மினிமைசேஷனாக இருந்தால் மட்டும்தான் மேக்ஸிமைசேஷனாக மாற்றணும். பட் இங்கே கொஸ்டின்லேயே மேக்ஸிமைசேஷனில் இருக்கிறதுனால நீ எதுவுமே பண்ண வேண்டாம். உன்னோட கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் மட்டும் பாரு, > இருக்குது. அப்போ > கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்தால் அது என்ன பண்ணணும், <= மாற்றணும். சரியா, ஸோ அப்போ <= மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸால் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இப்போ பாரு, உன்னோட கன்ஸ்ட்ரெயின்ட்ஸை வந்து இங்கே மைனஸால் மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கிறோம். இப்போ ஸ்லாக் வேரியபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோ. ஸ்லாக் வேரியபிள் ஆட் பண்ணுறப்போ S1 S2 வந்து ஆட் பண்ணிக்கணும். சரியா, அப்போ ப்ளஸ் இதில் S1 மிஸ் ஆகிருக்கு போட்டுக்கோ, S1 இங்கே வந்து S2. அப்புறம் தி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் LPP வந்து எழுத போகிறோம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் LPP நம்ம எழுதுகிற நேரம் மேக்ஸிமைஸ் Z = இந்த இது எழுதிக்கணும், 0x1 + 0x2. இதை வந்து கட் பண்ணிக்கோ. சரியா, maximize Z = -3x1 - x2 plus 0 s1 plus 0 s2. கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் எழுதிக்கும். கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் எழுதுறப்போ ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட்டில் S1 ஆட் பண்ணிக்கும், செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்டில் S2 ஆட் பண்ணிக்கும். இப்போ இதில் வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணி எழுதணும். கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி எழுதியிருக்கிறேன். ஸோ அப்போ இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் வந்து S1 = இது வந்து ஈக்குவல் டு கொடுக்கணும். சரியாம்மா, இதில் ஈக்குவல் டு கொடுக்கல, ஈக்குவல் டு கொடுத்துக்கோ. ஈக்குவல் டு -1
-2. அப்போ the initial basic feasible solutions are S1 equal to என்ன வரும் -1 வரும், S2 equal to -2. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் நம்ம எப்படி சிம்ப்ளெக்ஸ் மெத்தடுக்கு போடுவோமோ அதே மாதிரி போடணும். சரியா. உன்னோட ZJ வேல்யூஸ் என்னன்னு போடணும். அதே மாதிரி இங்கே வந்து சிபிக்கு உள்ள வேல்யூஸ் கொடுத்துக்கோ. சரியா. சிபி வேல்யூ கொடுத்துக்கோ. இங்கே வந்து மேலே வந்து இசட்ஜே வேல்யூஸ் சிஜே வேல்யூஸ் கொடுத்துக்கோ, உன்னோட காஸ்ட் வேல்யூ. ஸோ அப்புறம் x1 x2 s1 s2 மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதிக்கோ. அப்புறம் இசட்ஜே மைனஸ் சிஜே கண்டுபிடிக்கணும். அந்த கண்டுபிடிச்சி எழுதிட்டு அப்புறம் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ரேஷியோவில் மேக்ஸிமம் வேல்யூ இதில் பார்த்துருக்குறேன். ஸோ அப்போ மேக்ஸிமம் வேல்யூ உனக்கு எதாக இருக்குது 0.3 இருக்குது. ஸோ அப்போ 0.3 அப்படின்னா இங்கே உன்னோட பைவட்டல் எலமெண்ட் என்னவா இருக்கும்? ஸோ நம்மளோட பைவட்டல் எலமெண்ட் என்னவா இருக்குது -3. இப்போ எப்போவுமே உன்னோட ரேஷியோவில் மேக்ஸிமம் வேல்யூ எது இருக்கோ அதுக்கு க்ராஸாக நீ பார்த்துக்கோ. சரியா. இப்போ இந்த இதில் வந்து என்னவா இருக்குது ரேஷியோவில் -3யும் 0.3யும் இருக்குது. ஸோ அதில் வந்து உனக்கு இதுக்கு நேர் உன்னோட பைவட்டல் எலமெண்ட் எடுத்துக்கோ. சரியா. ஸோ பைவட்டல் எலமெண்ட் எடுக்கிற நேரம் அப்போ இதில் -3 அதுதான் இது வரும். ஸோ இங்கே இருக்கிறத நீ பார்க்க வேண்டாம் இசட்ஜே மைனஸ் சிஜேயில். சரியா. ஸோ அதுக்கு அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து தப்பாக போட்டிருக்கு, இது கிடையாது, இதுதான் உன்னோட மேக்ஸிமம் வேல்யூ. சரியா. ஸோ அப்போ இந்த இது வரும் மேக்ஸிமம் வேல்யூ 4 2க்கும் 4க்கும் கம்பேர் பண்ணுறப்போ அதில் -4/3 வந்து உனக்கு பைவட்டல். ஸோ அப்போ இது வந்து என்டரிங் வேரியபிள், இது லீவிங் வேரியபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி போகிறோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி உன்னோட இசட்ஜே மைனஸ் சிஜே கம்பேர் பண்ணிக்கும். கம்பேர் பண்ணிட்டு உனக்கு நீ இந்த ஐட்ரேஷனை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் அப்போ சின்ஸ் ஆல் xbi greater than or equal to 0, xbi வந்து என்னவா இருக்குது greater than or equal to 0 விடவும் அதிகமாக இருக்குது. ஸோ 0 விடவும் அதிகமாக இருக்கிறதுனால நீ என்ன பண்ணிக்கலாம், அப்போது we reach the optimal solution. அப்போ மேக்ஸிமைஸ் z ஈக்குவல் டு என்னவா இருக்கும் -1. மேக்ஸிமம் z ஈக்குவல் டு என்ன இருக்குது இங்கே வந்து இந்த இடத்துல -1 இருக்குல்ல, இதான் உன்னோட ஆப்டிமல் சொல்யூஷன். சரி. அதான் மேக்ஸிமம் z ஈக்குவல் டு -1 அட் x1 ஈக்குவல் டு 0 அண்ட் x2 ஈக்குவல் டு 1. x1 ஈக்குவல் டு 0னா எப்படி எழுதுவேன் x1 எங்கே இருக்குது x1 இங்கே இல்லை. சரியாம்மா. அப்போ இங்கே வந்து ஒன்லி எது மட்டும்தான் இருக்குது s1 இதுவும் தான் இருக்குது. சரி. அங்கே x1 இல்லை. அப்போ x1க்கு 0 வரும், x2க்கு வேல்யூ என்னது இந்த 1. புரியுதா. சரி. இதுதான் உன்னோட ஃபைனல் ஆன்சர். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நீ செஞ்சு பாரு. ஆல்ரெடி சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி செஞ்சு பாரு, அப்போ தான் புரியும். Okay, thank you.